ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைத்தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன யூத் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கென்னு, அனிஷ்மா சேரப்படுத்த ஹீரோயின், தேவதர்ஷினி, சுராஜி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நடித்து டைரக்ட் பண்ணியிருக்காரு கென்னு. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு சின்ன பையன். அவர் வந்துட்டு இப்போ தான் 10th எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி 11th போகிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஹீரோ மேலே பெரிய கனவுகள்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப டீக்ரேஷனாக இருக்காங்க. எப்படியாவது நம்ம புள்ள நம்மளை ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்துருவான் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வாழக்கூடிய அம்மா தான் ஹீரோட அம்மா. அதுக்கு ஆப்போசிட்டாக ஹீரோட அப்பா இருக்காரு. ஒரு பேக்கரி வச்சுக்கிட்டு தான் பொழப்ப பார்த்துக்கிட்டு பையனை சுத்தமாக பிடிக்காம இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்க வாழ்க்கையில் ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு பழக்கமாகுது எதர்ச்சியா. அப்படி பழக்கமாகும் போது அந்த பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி லவ் பண்ணும் போது அந்த பொண்ணை ஒரு 2-3 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட இவருக்கு கொஞ்சம் பிரச்சனையாகி சண்டை வரைக்கும் போயிடும். அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஒரு 2 பொண்ணை காட்டுவாங்க. அந்த பொண்ணுங்க யாருன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு. அதுவும் ஃபர்ஸ்ட் லவ் பண்ற ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது ஹீரோ ஹீரோயினோட லவ்வை பிரிச்சாகணும். ஏன்னா இவன் சண்டை போட்டதுனால என்னோட லவ் போயிடுச்சு, அதனால இவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்றதுக்கோசரம் புதுசா ஒரு பொண்ணை இறக்கி 2வதா லவ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அது எப்படி பிளான் பண்றாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்டா லவ் பண்ற ஹீரோயின் பொண்ணு திடீர்னு ஒரு நாள் எமர்ஜென்சின்னு ஊருக்கு கிளம்பி போயிருது. ஒரு வாரம் வராம போயிருது. அந்த கேப்ல இந்த பொண்ணை உள்ள இறக்கி பேச வச்சு லவ் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோ லவ் பண்ண மாட்டேங்கிறாரு. காரணம் என்னன்னா, அவர் தான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதனால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஊர்ல இருந்து வருது. இந்த பொண்ணு கூட என்னடா பேசிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குது. ஏன் அப்படி கேக்குதுன்னா, இந்த கூட 2 ஃப்ரெண்ட்ஸுங்க மூட்டி கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஹீரோயினோட மைண்ட் வாஷ் பண்ணி அவங்கள போய் கேளுங்கிற மாதிரி பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவுக்கு அதெல்லாம் பிடிக்காம இருக்கும். ஒரு கட்டத்துல ரொம்ப வெறுத்து போயிடுவாங்க. ஆமாண்டி, நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ண போறேன், நீ எனக்கு வேணாம், ஏன்னா நீ என்னை ரொம்ப சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி, இந்த பொண்ணு தான் நம்மள ரொம்ப நாளா ப்ரப்போஸ் பண்ணன்னு சுத்திட்டு இருக்குல்ல, 2வது லவ் பண்ற பொண்ணு, அதை எப்படியாவது நம்ம லவ் பண்ணி செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாரு. அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த பொண்ணுங்களே இந்த 2 பொண்ணுங்க செட் பண்ண பொண்ணு தான், இவங்க 2 பேத்தையும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே ஹீரோக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போயிருது. இந்த பொண்ணு இல்லாம அந்த பொண்ணு இல்லாம இப்போ ஒரு மாதிரி பிரேக்கப்ல சுத்திட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் இவங்க ட்ரிப் எல்லாம் போறாங்க. ட்ரிப்பு போகும்போது இவரை லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த பொண்ணை சப்போர்ட் பண்ண 3வதா இன்னொரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின், மெயின் ஹீரோயின் அனிஷ்மா. அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அப்பதான் ஹீரோ ஹீரோயினை கொஞ்சம் நல்லா பார்க்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேசுறது பிடிக்கிறது எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாரு. இது வரைக்கும் பண்ண லவ் எல்லாம் அவருக்கு லவ்வாவே தெரியல. இதை ரொம்ப சீரியஸா ரொம்ப கான்பிடென்ட்டா பண்ணுவாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்கூல்ல கடைசி வருஷம் 12வது படிச்சுட்டு இருப்பாரு. எக்ஸாம் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபேர்வெல் டே வச்சிருப்பாங்க. அந்த ஃபேர்வெல் டேல சின்னதா பிரச்சனை ஆகி போயிடும். அதுல ஹீரோயினுக்கு பேட் இம்ப்ரெஷன் ஆயிரும். இம்ப்ரெஷன் ஆனோடனே ஸ்கூல்ல இருந்தும் டிசி கொடுக்குற அளவுக்கு போயிருவாங்க. அப்ப அவங்க அம்மா கெஞ்சின்னு கெஞ்சி எப்படியாவது என் பையனை படிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சுவாங்க. அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி ஆயிரும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டோட நிலைமைய, அப்பா எப்படி கஷ்டப்படுறாரு, அவரோட சூழ்நிலையா என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. தெரிய வந்தானே ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு. ஒழுங்கா படிச்சு எப்படியாவது இந்த எக்ஸாம பாஸ் ஆகி அம்மாவுக்கு பெருமை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. படிச்சு பெரிய லெவலான பிளான் பண்றாரு. ஸ்கூலுக்கு திருப்பி வராரு. வந்த பிறகு பிரின்சிபலும் மன்னிச்சு அவங்க அம்மாவோட நிலைமையை கருத்துல கொண்டு சேர்த்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தைனா, நீ ஒழுங்கா இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகு, அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதுவும் மனசுல வச்சுக்கிட்டு, பெத்தவங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டு படிப்பாரு. படிச்சு முடிச்சு ரிசல்ட் வரும். ரேங்க் வாங்கிடுவாரு, 9th ரேங்க் வாங்கிட்டு சரி ஹீரோயின்ட்ட போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போறாரு. அப்பதான் அங்க ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. அவங்க அப்பா படிக்காம இருந்து கூட இருக்கவங்கலாம் ஒதுக்கிட்டாங்க, சொந்தக்காரங்களாம் ஒதுக்கிட்டாங்க, நீயும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்கோசம் தான் உன்னை நான் கண்டிப்பா வளர்த்தினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுவுறாரு. அப்பதான் அவருக்கு படிக்கணுங்கிற எண்ணமே வரும். இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். அதுக்கப்புறம் இந்த லவ் எல்லாம் எனக்கு வேணாம், இந்த மாதிரி ஒரு லவ் எனக்கு வேணாம், என்ன ஆத்மாத்தமா லவ் பண்ற பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல பிரேக்கப் பண்ணி கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அம்மா அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதையே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. அதோடய இந்த படத்தை முடிச்சிடறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, பேரண்ட்ஸுங்களுக்காக டெடிகேட் பண்ண ஒரு பக்காவான படம். அங்கங்க 2K கிட்ஸோட ரிசபலன்ஸ் இருந்தாலும் கடைசீட்டில் சொல்லக்கூடிய
மெசேஜ் தான் இந்த படத்தோட ஹைலைட்டே. மறக்காம எல்லாரும் தியேட்டரை போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.